பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இந்த ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20-25% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம். அழகு, சிவப்பு, கற்பாந்தா கூட அழகாக இருப்பாங்க. ஏன்னா மேசத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்னா முருகன். அப்போ முருகனுடைய அழகுக்கு சொல்லவா வேணும்? என்ன ஒன்று, கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆனால் வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, பிரெயின் நிறையா இருக்கும். அந்த துறையில் இருக்கிற அந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது அந்த லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் அரசியலில் இருப்பாங்க, அரசு அதிகாரியாக இருப்பாங்க, மருத்துவத்துறை, கட்டிட பொறியாளர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் மேக்னெட் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், சனி பகவானாக வர்றார். அப்போது தொழிலதிபராக இருப்பான். சரி, இந்த மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ல் இருக்கிற குரு பகவான் சூப்பர். நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்றைக்கெல்லாம் எந்த ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் தனகாரன் வருவது சிறப்பு. அதுலேயும் உங்களுக்கு பாக்கியாதிபதி 2ல் இருக்கிறது அதை விட சிறப்பு. அப்போது குருன்னா என்ன? பணம். குருன்னா என்ன? புதிய வரவு. அப்போ நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி, முதலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து 2ல் குரு என்ன? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துக்கிட்டு இருக்குது. குருனா புத்திரக்காரன். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதமும் கிடைக்கும். அடுத்து ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற வரிசையில் 3ல் செவ்வாய் இருக்க சூப்பர். ஏன்னா தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் சொல்கிற இடம் 3ஆம் இடம். அந்த இடத்துல போய் ராசிநாதனே இருக்கும்போது உங்களுக்கு புகழ் உண்டு, கீர்த்தி உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, நல்ல தோழர்கள் கிடைப்பாங்க, தோழிகள், தோழர்கள், நண்பர்கள் கிடைப்பாங்க. 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன்.
நல்ல தொடர்புகள்னால வியாபாரத்துக்கு நன்மை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதை விட சிறப்பு, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், உபதேசம், அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், இதெல்லாம் சொல்கிறது 9. அப்பாவை சொல்கிற இடமும் 9, உபதேச வீடும் 9 அப்படின்னு சொல்கிறது. கோவில் வீடும் 9 தான். 5ஆம் இடமும் கோவில் வீடு, 9ஆம் இடமும் கோவில் வீடு. அப்போது ராசிநாதனே அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானே. அப்போ பாக்கியங்கள் கிடைக்குது, உயர்கல்வி கிடைக்குது, அதிர்ஷ்டம் கிடைக்குது, அரசியலில் பதவி உயர்வு கிடைக்குது, அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்குது, படிக்கிற மாணவர்களுக்கு மதிப்பெண் கூட கிடைக்குது, அரசு தேர்வு பயிற்சி பெறுறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு 6ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ நீங்கள் கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் படிப்படியாக குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வம்பு வளர்க்க சொல்கிறது. அப்போ ராசிநாதனே பார்க்கும்போது அந்த இடத்துல கடன் குறையுது, வியாதி குறையுது, ஆனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை ராசிநாதனே 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது நல்ல வேலை வாய்ப்பு அல்லது வேலையில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு உண்டு. அடுத்து உங்களுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது தான் கடன் குறையும். அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வியாதி குறையும் சொல்லியிருக்கேன். ஆக இந்த கிரகங்கள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆல்ரெடி எப்பவும் போல சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்து நிறைய லாபங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். மேசராசிக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும், ஏன் மே மாதம் வரைக்கும் பணத்தட்டுப்பாடு கிடையாது. வீட்டுக்கு தங்கம் வாங்கிறது, கொலுசு வாங்கிறது, ஃபர்னிச்சர் வாங்கிறது, சுக்கிரன் உச்சம், ஃபர்னிச்சர் வாங்கிறது, திருமண யோகம் எல்லாம் உண்டு. 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்குது, புதனும் இருக்குது, சூரியனும் இருக்குது. இருக்கலாமா சார்னா பொதுவாக இருக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு வீடு கொடுத்தவர் 2ல் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பயப்பட வேண்டாம். தூர தேசமாக பயணத்துக்கு போகணும், வெளிநாடு போகணும், இல்லை வெளியில் இருக்கவங்க இங்கே வரணும்னா வரலாம். ஏன், இந்த வீடு என்பது பயணத்தை சொல்லக்கூடிய வீடு, வெளி தூரத்தை சொல்லக்கூடிய வீடு. அந்த வீடு மீன வீடு, கடல் வீடு. கடலில் அலை எப்படி வரும் போகும், வரும் போகும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் சாருங்கிறவங்க, அல்லது வெளிநாட்டு தொடர்போடு இருக்கிற தொழில் பண்ணுறேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். புதன் நீச்சமாகலாம், தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 6க்குடையவர் ஒரு பாவி. உங்களுக்கு ராசிக்கு ஆகாத கிரகம் சொல்கிறது அது நீச்சமாகலாம். இருந்தாலும் சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் நீச்ச பங்க ராஜயோகம் சொல்கிறது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு நல்லது. ஆனால் மற்ற பகல் நேரத்தில் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தூக்கம் குறைவாக இருக்கும். மாதம் மட்டும் சூரியன் 12ல் இருக்கிறதுனால இரவு வாழ்க்கை அல்லது லைஃப்பில் மனைவியோட கணவனோட மனைவியை விட்டு கொடுத்து போகணும். அடுத்து 4ஆம் இடத்துக்கு 3ல் கேது பகவான் இருக்கார். 4ஆம் இடம்னா தாயை சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது 4ஆம் இடத்துக்கு 3 அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, கழுத்து, தொண்டை, தைராய்டு, இது மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனம். வேறு பாதிப்பு இல்லை. 9ஆம் இடத்துக்கு 10ல் கேது இருக்கிறதுனால அப்பாவுக்கு தொழில்துறையில் பாதிப்பு இல்லை, நல்லா இருக்கும். 11ஆம் இடங்கிறது உங்கள் சித்தப்பாவை சொல்கிறது. அவர் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால அவர் ஆட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பார், அல்லது குடுக்கல் வாங்கல் டீலிங் இருப்பார். ஆனால் கவனத்தோடு பாசத்தோடு எச்சரிக்கையாக செஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இதில் அதிகமாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாக்கு ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பேசுகிற இடம் வாக்கு தான். குரு இருக்கிறதுனால நல்ல வாக்காக வரும். அதே நேரத்தில் அதிகமாக பேசி தேவையில்லாத மன வருத்தம் வந்துடக்கூடாது. இந்த மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. வழக்கம் போல் உங்கள் பணிகளை செய்யுங்க. ஆனால் கவனம், கொடுக்கல் வாங்கல, பணங்காசு, 2 வீலர் காரில் கவனமாக இருங்க.
வேறு பாதிப்பு இல்லை. வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த மார்ச் மாதம் மிக அற்புதமான யோகம் காத்திருக்கு. ஓம் நமச்சிவாய.